வணக்கம் மகளே. அடுத்த பரபரப்பு அதிமுக கூட்டணியில் இணையும் விசிக. ஸ்டாலினுக்கு செம ஷாக் கொடுத்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள இந்த நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம். இதனிடையே அதிமுக மற்றும் திமுக இடையே மட்டும்தான் போட்டி என்ற நிலைமை மாறி விஜயும் களத்தில் இறங்கி உள்ளதால் 2026 தேர்தல் களம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் இந்த முறையும் திமுக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறார். மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக விஜயையும் தங்கள் கூட்டணியில் இணைத்து கொண்டால் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிமுக அழியக்கூடாது என்று திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக அட்வைஸ் செய்வது கூட்டணி கணக்குக்காக அல்ல என்றும் MP ரவிக்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவை அடித்துவிட்டு அந்த இடத்தை பாஜக பிடிக்க நினைப்பதாகவும் அந்த சதி திட்டத்திற்கு அதிமுக ஆளாகிறதே என்ற ஆதங்கத்தில்தான் அப்படி சொல்வதாகவும் கூறியுள்ளார். மேலும் EPSக்கு சமூக நீதி மீது எந்த பற்றும் இல்லை என்றும் அவர் அதிமுக என்ன ஆஃபர் கொடுத்தாலும் அங்கு போக வாய்ப்பே இல்லை என்றும் கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார்னே சொல்லலாம். மேலும் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள இந்த நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே அதிமுக மற்றும் திமுக இடையே மட்டும்தான் போட்டு என்ற நிலைமை மாறி நடிகர் விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் 2026 தேர்தல் களம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் NDA கூட்டணியில் விஜயை இணைக்க அதிமுக மட்டுமல்லாமல் டெல்லி மேலிடமும் முயன்று வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக டெல்லியில் இருந்து முக்கிய நிர்வாகி ஒருவர் தமிழக வெற்றி கழக கட்சியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் முதல்வர் நாற்காலி தங்களுக்கே வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது. பின்னர் துணை முதல்வர் மத்திய வாரிய பதவிகள் உள்ளிட்டவைகளை வழங்க முன்வந்ததாம். ஆனாலும் விஜய் தரப்பு ஏற்க மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதிமுகவை அடித்துவிட்டு அந்த இடத்தை பாஜக பிடிக்க நினைப்பதாகவும் அந்த சதி திட்டத்திற்கு அதிமுக ஆளாகிறதே என்ற ஆதங்கத்தில்தான் அப்படி சொல்வதாகவும் கூறியுள்ளார். மேலும் EPSக்கு சமூக நீதி மீது எந்த பற்றும் இல்லை என்றும் அவர் அதிமுக என்ன ஆஃபர் கொடுத்தாலும் அங்கு போக வாய்ப்பே இல்லை என்றும் கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேங்க்யூ.